அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு. சென்னை வில்லிவாக்கத்தில் உள்ள அருள்மிகு பாலியம்மன் திருக்கோயில் குடமுழக்கு விழாவில் அமைச்சர் சேகர்பாபு பங்கேற்ற பின்பு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். கோயில்ல அர்ச்சகருடைய சட்ட விளக்குடைய காசுகளை அர்ச்சகர் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு சர்க்குலர் ஆரம்பி சொல்லியிருக்காங்க. 7ஆம் தேதி அதை மறுபடியும் வாபஸ் வாங்கியிருக்காங்க. என்ன நடந்துச்சு? அந்த திருக்கோயில் முறையை பொறுத்தளவில் ஏற்கனவே அங்கு பணியில் இருந்த அர்ச்சகர்கள் பணி வரன்முறை பெறவில்லை. நம்முடைய ஏற்கனவே இருந்த ஆணையாளர் குமரகுருவன் அவர்கள் அந்த அர்ச்சகர்கள் மீதும் அந்த திருக்கோயிலில் வருகின்ற பக்தர்களுக்கும் இடையே ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் காரணமாக அந்த அர்ச்சகர்களுக்கு பணி வரன்முறை ஏற்படுத்தி தரப்பட்டது. அந்த வகையில் அர்ச்சகர்களாக ஒன்று கூடி இனி வருகின்ற பக்தர்களிடம் வருகின்ற அந்த காணிக்கையை உண்டியலில் செலுத்துவதென்று ஒரு சூழல் நிலவி இருக்கின்றது. அதில் ஏற்பட்ட சிறு பிரச்சனையின் காரணமாக அந்த ஈஓ சர்க்காருடைய அனுமதி பெறாமல் 7ஆம் தேதி ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கின்றார். அந்த சுற்றறிக்கை தேவையில்லாதது. நேற்று துறையினுடைய கவனத்திற்கு வந்தவுடன் ஆணையாளர் அவர்கள் அந்த சுற்றறிக்கையை திரும்ப பெற சொல்லியிருக்கின்றார். அந்த சுற்றறிக்கை திரும்ப பெறப்பட்டுவிட்டது. பிரச்சனையும் முடிவுக்கு வந்துவிட்டது. முடியாத எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அரசினுடைய துறையினுடைய கவனத்திற்கு வந்தவுடன் அந்த பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. விசாரிக்க சொல்லி இருக்கின்றோம். அந்த இணை ஆணையாளருடைய செய்தி குறிப்பிலேயே இது குறித்து விளக்கம் கேட்டிருக்கிறோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மதுரை பாலகண்டாயப்படி கோயில்ல அர்ச்சகருடைய சட்ட விளக்குடைய அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.